ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு Pycharm சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம இங்கே தான் ரன் பண்ணுவோம். டைப் பண்ணி இங்கே தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைல்ல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட், இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து டில வந்து போய் ஸ்டோர் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் நீங்க வந்து எங்க வேணா அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிலயோ இலயோ எந்த பாத்ல வந்து உங்களோட ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணுமோ அந்த இடத்துல போய் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது, ஒரு ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ப்ராஜெக்ட் 1 நான் வந்து ஸ்டோர் பண்றேன். வேற எதுவுமே நீங்க செட் பண்ண தேவையில்லை. எல்லாமே டிஃபால்ட்டா அப்படியே விட்டுட்டு கிரியேட்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராஜெக்ட், இப்போ உங்களோட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இதாகல, நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல்ல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா அது உள்ள இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ், அதோட ஃபோல்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை அது வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க Pycharm ஓபன் பண்றீங்க. ஸோ Pycharmங்கிறது எதுக்கு, உங்களோட எடிட்டர். ஸோ Pycharm எடிட்டர், அதுல போயிட்டு ஃபைல்ல நியூ ப்ராஜெக்ட். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த லொகேஷன், எந்த லொகேஷன்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதுல நம்ம எல்லா ஃபைல்ஸும் வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டெப் 1. ஸோ இது வந்து எப்போனா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்ஸ் தான் பண்ணுவோம், அடிக்கடி நம்ம பண்ண மாட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து அதே ஃபைல்ல கிளிக் பண்ணி, ஓகே, ஸோ இங்க வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டிஃபால்ட் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்படிதான் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸும் அது கூட சேர்ந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு உள்ள நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூங்கிறத கொடுக்கணும். நியூ கொடுத்து இங்க டைரக்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு ஃபோல்டர் கேட்கும். இது எப்படின்னா ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க, அதுக்குள்ள உங்களோட PY ஃபைல்ஸ், அதாவது பைத்தான் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ selenium டெமோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சா, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ரைட் கிளிக் ஆன் ப்ராஜெக்ட், கிளிக் நியூ, அப்புறம் டைரக்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் ஆன் டைரக்டரி, நியூ, பைத்தான் ஃபைல். ஸோ இதுல வந்து டெஸ்ட்.
test.py இல்லைன்னா டெஸ்ட் டைரக்டா டெஸ்ட்னு கொடுத்தாலே அது ஒரு பைத்தான் ஃபைல வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் right click on directory, click on Python, அப்புறம் நேம் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களோட பைத்தான். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் டிஃபால்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ உங்களோட பைத்தான் ஃபைல் வந்து ஓப்பன் ரெடி ஆயிடுச்சு. பட் இதை வந்து செலினியம் கூட கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ செலினியம் கூட கான்ஃபிகர் பண்றதுக்கு ஃபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ பைத்தான் ப்ராஜெக்டோட பேர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கே பேக்கேஜ் வந்து செலீனியம்ங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு செலீனியம் வந்து இருக்காது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் புதுசாக தான் வந்து செலீனியம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே போகிறோம், ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸ்க்கு போயிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த ட்ராப் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர், அடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இதில் அந்த பைத்தான் இன்டர்பிரிட்டரை செலக்ட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிப்பு, செட்டப் டூல்ஸ், யூஆர்எல் லைப்ரரி 3 இது 3 தான் இருக்கும். செலீனியம் வந்து இருக்காது. ஸோ இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை போய் கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் நீங்கள் செலீனியம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ செலீனியம்ங்கிறது இங்கே வந்துடும். இதை வந்து இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால். ஸோ அதனால எனக்கு எதுவுமே நடக்காது. எனக்கு ஆல்ரெடி அங்கே வந்து ஆட் ஆயிருக்கிறதுனால எதுவுமே இன்ஸ்டால் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் காட்டுது, சரிதா, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லி. ஸோ அதனால எனக்கு திருப்பி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது செலீனியமை இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட 4th ஸ்டெப் வந்து என்னன்னா கான்ஃபிகர் ஆர் டு இன்ஸ்டால் செலீனியம் பேக்கேஜ். இன்ஸ்டால் செலீனியம் பேக்கேஜ். செலீனியம் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ், அதுல போயிட்டு உங்களோட செலக்ட் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல ப்ராஜெக்ட் இன்டர்பிரிட்டர் இது செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்கன்னா செலீனியம் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா பிளஸ் சிம்பிள் இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி செலீனியம் அப்படிங்கறத டைப் பண்ணணும். ஸோ டைப் செலீனியம் அண்ட் கிளிக் இன்ஸ்டால் பேக்கேஜ். ஸோ இது இருந்தாதான் உங்களுக்கு செலீனியமோட கோடிங், நம்ம எழுத போற கோடிங் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 4th ஸ்டெப். இது வரைக்கும் புரியுதா? ஸோ அதனால இது வந்து செலீனியம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது என்ன வெர்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம பிளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்க என்ன வருதோ அந்த இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நம்மளோட இந்த இன்ஸ்டலேஷன் இப்போ வந்து நம்ம எது வரைக்கும் பண்ணியிருக்கோம்னா பைத்தான் வந்து இதுல டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். செலீனியமையும் இது கூட கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்மளோட ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கணும். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க சினாரியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சினாரியோ அப்படிங்கிறது என்ன, நீங்க என்ன பண்றீங்க, என்ன ப்ரோக்ராம் வந்து எழுத போறீங்க, எதை டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சா நீங்க எழுதி வச்சுப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து சினாரியோ. ஓகேவா? ஸோ சினாரியோக்கு வந்து இந்த மாதிரி நேத்து நான் காட்டினேன் இல்லையா,
இது வந்து உங்களுக்கு சினாரியோ. இப்போ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு 2 லைனுக்கு நான் ப்ரோக்ராம் எழுத போறேன். ஸோ இதான் என்னோட சினாரியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட சினாரியோல என்ன? லான்ச் த ப்ரௌசர். லான்ச்னா என்ன மீனிங்? ஓப்பன் த ப்ரௌசர். ஓகேவா? ஓப்பன் த ப்ரௌசர் அப்படின்னா ப்ரௌசர்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கா நமக்கு? ஸோ குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, இப்போ வந்து லேட்டஸ்டா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஒரு ப்ரௌசரும் நமக்கு சப்போர்ட் ஆகணும்னா சில டிரைவர் ஃபைல்ஸை வந்து அடுத்தது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 MB 2 MB தான் இருக்கும். ஸோ டேட்டா வந்து நிறைய போகும்லாம் நினைக்க வேணாம். இதெல்லாம் ஒன் டைம் செட்டப் மாதிரி தான். ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ப்ரௌசரும், ஏன்னா இப்ப நம்ம ஓபன் ப்ரௌசர்னு நான் இங்க போய் டைப் பண்ணேன்னா அது வந்து எனக்கு ஓபன் பண்ணணும் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்போ ஓபன் பண்ணணும்னா அந்த ப்ரௌசர் இதுக்கு வந்து புரியணும்ல, கான்ஃபிகர். அதாவது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா லிங்க் பண்ணி விடுறோம். தனித்தனியா இருக்கிறத ஒரே சாஃப்ட்வேருக்குள்ள நம்ம சேர்த்து விட போறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட்னா டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ டிரைவர்ஸ் வந்து இது என்னன்னா குரோம் டிரைவர், மொசில்லா டிரைவர், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசர், நீங்க எந்த ப்ரௌசர்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ண போறீங்களோ அதோட டிரைவர்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போறோம். ஸோ அதுக்கு செலீனியம்ங்கிற டிஃபால்ட் வெப்சைட், அதாவது இதுதான் வந்து செலீனியமோட அஃபிஷியல் வெப்சைட். செலீனியம் வெப் டிரைவர் டாட் செலீனியம் டாட் டெவ்ங்கிறது வந்து அதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு கீழே எடுத்துட்டே போனீங்கன்னா லாஸ்ட் ப்ரௌசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன ப்ரௌசர்ஸ் வந்து இது சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதுல இப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸோட டிரைவர் வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை நீங்க ஓபன் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு தேவையான டிரைவரோட பேர் வந்து கெக்கோ டிரைவர். ஓகேவா? கெக்கோ டிரைவர் அப்படிங்கிறது ஃபயர்ஃபாக்ஸை ஓபன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு டிரைவர். ஸோ இதுல நம்ம வந்து நம்மளோட வெர்ஷன் விண்டோஸ் 32 விண்டோஸ் 64 உங்களுக்கு எந்த இதுவோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடும். குரோமுக்கு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஒரு டிரைவர், மொசிலாக்கு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எட்ஜுக்கு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மூணுத்துக்கும் நான் தனித்தனியா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அது மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இப்போ எங்கேயும் வந்து சப்போர்ட் ஆகல. ஸோ அதனால நான் வந்து அதை யூஸ் பண்ணல. ஒப்பேரா வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து குரோம், எட்ஜ், மொசில்லா இது 3 தான் வந்து நம்ம அஃபிஷியலா நிறைய இடத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ற டிரைவர். ஸோ அதனால அது 3 மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டரா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு உள்ள உங்களோட ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபோல்டருக்கு உள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் வந்து இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி, அதாவது ஒவ்வொன்னா நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு என்ன சொன்னேன்? ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டைரக்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அதுல போய் நான் டிரைவர்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துட்டு அதுல இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 ஃபைல்ஸையும் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஜஸ்ட் அங்க காப்பி பண்றீங்க. ஸோ இப்போ இதை காப்பி பண்றீங்கன்னா எப்படி காப்பி பண்ணுவீங்க? இந்த மாதிரி காப்பி கொடுத்துட்டு இங்க வந்து நம்மளோட சாஃப்ட்வேருக்குள்ள இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால நான் திருப்பி பண்ணல. உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்தாதான் இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டெப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன ஸ்டெப்? 5th ஸ்டெப் வந்து
டவுன்லோட் ப்ரௌசருக்குள்ள டிரைவர்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம். ஸோ டிரைவர்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு எங்க போறோம்? செலீனியம் இந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்றோம். காப்பி, இந்த வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் மொசில்லா எட்ஜ் 3 டிரைவர்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணதை என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு காப்பி த டிரைவர்ஸ் and paste in the எங்க drivers folder in Pycharm. ஸோ பைச்சார்ம்ல போயிட்டு டிரைவர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல போய் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் யூ ஆர் ரெடி ஃபார் ரைட்டிங் த பைத்தான் ப்ரோக்ராம். அடுத்த ஸ்டெப்பை நீங்க பண்ண முடியும். ஓகேவா? இங்க வந்து நீங்க உங்களோட ப்ரோக்ராமை வந்து நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க ரெடியா வச்சிருந்தாதான் நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கே ரெடின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதுதான் பேசிக். ஒரு செலீனியம் வித் பைத்தான் வந்து ரன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிருக்கணும்.